நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா விசில் சின்னம் வழங்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வழங்கிருச்சு. இதுக்கு பின்னாடி இன்னொரு அரசியல் இருக்கு. என்னன்னா தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்ல. இதை வலியுறுத்துறது பின்னாடி இருக்கக்கூடிய மத்திய பாஜக அப்படின்னு ஒரு கருத்து இப்போ வந்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ விஜயுடைய அரசியல் பாஜகவும் இல்லை, திமுகவும் இல்லை. திமுக மாநிலத்தில் தீய சக்தி, மத்தியில் பாஜக கொள்கை எதிரி. இது ரெண்டும் இதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டில் பாஜக திமுகவை எதிர்ப்பதற்கு தயார். ஆனால் அதே நேரத்தில் தாவேகாவை அதிமுக பாஜக கூட்டணிகள் கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணுது. இதில் விஜய் உடன்பட மறுக்கிறார். விஜய்க்கு ஆலோசகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஜான் ஆரோக்கியசாமி மீது பாஜக கடும் கோபத்தில் இருக்கு. ஏன்னா விஜய ஒரு தமிழ் தேசியவாதியாக ப்ரொமோட் பண்றது ஜான் தான். அரசியலே தெரியாத தமிழ் தேசியம், திராவிட அரசியல், இந்திய அரசியல், இந்துத்துவ அரசியல் இதெல்லாமே தெரியாத விஜய்க்கு தமிழ் தேசிய அரசியலை கற்றுக் கொடுக்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ ஜான் ஆரோக்கியசாமியுடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் இந்த ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தென்கிழக்கு ஆசியாவுக்கே ஒரு தலைவராக இருந்தது. மார்க்கெட்டிங் கொக்கோ கோலா கம்பெனியினுடைய இந்திய மார்க்கெட்டிங் சீஃப். அப்போ எதை கொடுத்தாலும் மார்க்கெட் பண்ணிடுவார், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுவார். இதுதான் இவருடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இந்த தகுதி தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக மாறும். நீங்கள் கடந்த 2021 சீமானுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. தமிழ் தேசிய அரசியல். சீமா ஒரு போலி தமிழ் தேசியம் தெரிந்தவர் அங்கிருந்து வெளியேறார். சித்தாராமையாவுக்கு வெற்றி பெறுவதற்கு ஜான் பாலிடிக்ஸ் தான். அன்புமணிக்கு மாற்றம் முன்னேற்றம் இப்படியா முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய லாபி பண்ணார். இப்படி பல லாபி பண்ணவர் தான் அந்த ஜான் ஆரோக்கியசாமி. இப்போ விஜய்க்கு தமிழ் தேசிய அரசியல் தான் தமிழ்நாட்டில் வாழ வைக்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். இந்த சர்வேல விஜய்க்கு 23.5% வாக்கு இருப்பதாக நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. இந்த 23% இருந்தால ஒரு 5% அதிகமாக இருந்தால நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். எதுக்கு போய் அதிமுக பாஜக கூட்டணியில் சேரணும்? இப்படி தடுப்பவரும் ஜான் ஆரோக்கியசாமி தான். அப்ப பாஜகவினுடைய ஒட்டுமொத்த கோவம் விஜய் நோக்கி இல்லை, இப்போ ஜான் ஆரோக்கியசாமி நோக்கி. அதனாலதான் இப்போ அந்த கரூர் விஷயத்துல கூட அவரை உள்ள கொண்டு சிக்க வைக்கிறதுக்கு வேலை நடக்குதோ? ஆமா, அதான் உண்மை. ஏன்னா இப்போ விஜயை மிக எளிதாக வசப்படுத்திடலாம், ஜான் ஆரோக்கியசாமி எளிதாக வசப்படுத்த முடியாது. பல கட்சிகளுக்கு அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு. அப்போ ஐபேக் பிரசாந்த் கிஷோருடைய கம்பெனிலே வேலை பார்த்துருக்காரு, அவருக்கே ஆலோசனை. அப்போ இந்த நபர் விஜயை மிக எளிதாக ஆர்எஸ்எஸ் பாஜக அரசியலுக்குள் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரணும்னா ஜான் இருக்கக்கூடாது இப்படி நினைக்கிறாங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு கிறித்துவர். ஏன்னா இந்த பணியை கர்த்தர் என்ன நியமிச்சிருக்கிறார் நம்புறார். இதுதான் அவருடைய தகுதி. அப்போ கிறித்துவ மிஷினரிகள் என்றால பாஜகவுக்கு வேப்பங்காய் கசக்கும் கண்டிப்பா. அப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் தீவிரமான கிறித்துவ நம்பிக்கை உடையவர். யாரு? விஜய், ஜோசப் விஜய். அப்போ இந்த இரண்டு கிறித்துவ மத நம்பிக்கை உடையவர்கள் பூரா கிறித்துவ மிஷினரிகள் வழியாக பல கோடி ரூபாய் பணம் வாங்கலாம். இப்படியான ஒரு விசாரணையும் போயிட்டு இருக்கு. ஆமா, வெளிநாட்டுல இருந்து பணம் சட்டவிரோதமா கொண்டு செலவு பண்றாங்க அந்த மாநாடுகளுக்கு. இப்ப அதை தாண்டி நீங்க திமுகவுடைய வாக்கு முஸ்லீம் கிறித்துவர் வாக்கு ஒரு 15% இருக்கு. அது ஒண்ணு அல்ல, எடுத்துடையுமே 15. இத உடைக்கணும்னா பாஜகவோட சேரக்கூடாது, பாதியை உடைச்செடுக்க முடியும். ஒரு 15 ஒரு 7-8% எடுக்க முடியும். இப்படி ஜான் விஜய்க்கு ஆலோசனை சொல்றாரு. அப்போ திமுகவும் எதிரி, பாஜகவும் எதிரி.
இப்போ இந்த இடத்துல கேள்வி என்ன சார், நம்ம எலெக்ஷன்ல இவரை வந்து பங்கேற்க விடுவாங்களா விட மாட்டாங்களா பிஜேபி? இல்லைங்க, அதாவது இவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து தான். இவர் பயந்துக்கிறாரா, நிற்கிறாரா, சிறைக்கு போறதுக்கு தயாரா இருக்காரா, சிறையில் முடிச்சு போடுங்கிறாரா? நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஜக என்ன பண்ணுவான்னா, உங்களை ஊழல் பண்ண விட்டுருவோம். நீங்க பல ஆயிரம் கோடி சொத்தை சேர்த்திருவீங்க. இப்போ பாஜக பயந்தான் ஆகணும், அமலாக்கத்துறைக்கு பயந்தாகணும், அந்நிய செலாவணி மோசடிக்கு பயந்தாகணும், என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. இதுதான் இப்போ விஜயுடைய பிரச்சனை. இப்போ 500 கோடி ரூபா அந்த படம் விஜயுடைய சொந்த பணம் அது. அப்போ 500 கோடி முடக்குனா வழிக்கு வருவார். எங்க பாஜக கூட்டணிக்கு வருவார். இதுதான் பாஜகவுடைய கணக்கு, அமித்ஷாவுடைய கணக்கு. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி வேண்டாம், போனால் விஜயகாந்துக்கு ஏற்பட்டதா ஏற்படும். அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அமித்ஷாவும் தெளிவா இருக்காரு. விஜய் வராம நம்ம ஜெயிக்க முடியாது. விஜய் வந்தா தான் திமுகவை எதிர்க்க முடியும். இப்போ 2 பேர்ல யார் ஜெயிப்பது? நீங்க ஒரு ஓட்ட பந்தயம் யாரா ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும். அமித்ஷாவா விஜயா? இது எப்போ தெரியும்? இந்த தேர்தல் தேதி அறிவித்த உடன் ஓட்டப்பந்தயத்தில் யார் முதல் பரிசு, யார் 2ஆம் பரிசு. இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலுகை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லா சலுகையும் கொடுத்துருக்காரு. ஆனாலும் கூட இதுவரைக்கும் எந்த கட்சியும் வந்து விஜயோட சேரலை. அப்புறம் விஜய் வந்து வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்த டிடிவி தினகரன் உள்ளிட்டவரும் கூட வேற என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்போது விஜய் வந்து நிர்கதியாக நிற்கிறாரு, அவர் வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்காருன்ற ஒரு கருத்து இருக்கு. மாய திறக்கலையே. நீங்கள் கட்சிக்காரையும் நீங்கள் சமூக வலைதளம் போகிற 2ஆம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு 3 கட்டளை போட்டிருக்காரு. நீங்கள் பாஜக பற்றி எதுவும் பேசக்கூடாது, கூட்டணி பற்றி பேசக்கூடாது, ஜனநாயக படத்தை பற்றி பேசக்கூடாது, அது நான் பார்த்துக்கிறேன். பேச வேண்டியதே 3 தானே. பேச வேண்டியதே 3 பேசலைன்னா இல்லை காத்திருந்து பாய்வாருன்றாங்க. எப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகா? காத்திருந்து காலங்கள் ஓடுதராங்கிற மாதிரி இவர் காத்திருக்க எலெக்ஷனை முடிஞ்சிருவேன். பதுங்கி பாய்வார் எங்க தலைவர்ன்றாங்க. பதுங்குவது பாய்வதற்கு தான். இப்போ பதுங்கிட்டு பாயவே காணமே. அவரு அதுக்கான நேரம் இல்லையோ, பாயிரக்கான நேரம் இல்லையோ இல்லைங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இல்லை, எப்போ வரும் நேரம்? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகா? எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போயிருவேன். இங்கே திருவிழா எப்போ? தேர்தல் தானே. தேர்தல் திருவிழாவில் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இப்போ வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட அரசியல் பண்ணணும். மக்கள் விழிப்படைய வைக்கணும். அதுதானே அரசியல். இல்லை, அந்த நீங்கள் சொன்னீங்களே சார், வெளிப்படை வைக்கிறது, இது வேற வழி. இவருடைய மௌனமே அவங்களுடைய விழிப்படை வைக்கிறதான விஷயமா அவரை பார்க்குற வரும். நான் மௌனமாக இருந்தால் எனக்கு பாருங்க, என்னெல்லாம் எனக்கு அநீதி இழைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாரோ வேற வழியில், அமைதி வழியில் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைங்க, இது என்னது, இது என்ன ஆன்மீக பயணமா? மௌனச்சாமியார் தான் இருப்பாங்க. கும்பிட போகிறவங்களாம் போயிட்டே இருப்பான். அப்படி அல்ல. அரசியல் என்பது நீங்கள் ஒரு தீப்பொறி பறக்கணும். பேரை தீப்பொறி ஆறுமுகம். பேச்சாளர்களுக்கு பேர் தீப்பொறி பறக்கணுமா இல்லையா? அமைதியாக இருந்தால் தலைவர் ஒரு தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு, எந்திரிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகிட்டு போயிடுவான். அரசியல் என்பது ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அரசியல். இப்போ சிபிஐ கரூர் விஷயத்துல சார், சிபிஐ வந்து இப்போ சார்ஜ் ஷீட் ரெடி பண்ண போறாங்க. அதுல வந்து விஜய் பேரு இடம் பெறுமா, இடம் பெறாதா, வாய்ப்பு இருக்கா அதுல? இல்ல, விஜய் தான் முடிவு பண்ணாது. இல்ல அதாங்க, இருங்க. விஜய் அமித்ஷாவுக்கு சிக்னல் கொடுத்தா நான் உங்களை சேர்ந்துக்கிறேன், அப்படி சிக்னல் கொடுத்தா இடம் பெறாது. சிக்னல் கொடுக்கலனா அவர் தான் குற்றவாளி. இன்னும் 10 நாள் தானே சார் இருக்கு, அதுக்குள்ள 10 மணி நேரம் இருக்கட்டும், சிக்னல் கொடுக்க முடியுமில்ல. டெல்லிக்கு நான் உங்களுக்கு கூட்டணியில் வந்து விடுகிறேன், இணைந்து விடுகிறேன்னு சொல்லிட்டாருன்னா சிபிஐ குற்றப்பத்திரிக்கை அவர் பேர் வராது. ஜனநாயகமாக வந்துடும். இப்போ ஜனநாயகமும் முடக்கப்படுகிறது, கட்சி முடக்கப்படுகிறது, சார்ஜ் ஷீட் போடப்படுகிறது, எஃப்ஐஆர் போடப்படுகிறது. இதெல்லாமே விஜய் எடுக்கக்கூடிய முடிவு தான். கரூர் சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது. இதில் வந்து நான் கருத்து சொல்ல விரும்பலைன்னு இன்னைக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் சொல்லுது. இது விஜய்க்கு ஆதரவானதா இல்லை பிஜேபிக்கு ஆதரவானதா?
இல்லை நீங்கள் நீதிமன்றம் கருத்து சொல்லாமல் இருப்பது அல்ல நீதிமன்றம். இல்ல சமீப காலமா சில வழக்குகள் போகுது. இல்ல கீழமை நீதிமன்றத்திலே போய் பாத்துங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இன்றைய விசாரணையில இந்த கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து கருத்து சொல்ல விரும்பல. இல்லைங்க, அதாவது நீதி எப்படி கிடைக்கும்? ம். கருத்து சொல்லுவது வேறு, ம். நீதி கொடுப்பதுங்கிறது வேறு. அதனால இல்ல கால தாமதம் ரொம்ப எடுத்துக்குது இல்ல சார்? இல்லை, அது அது நீதிபதிகளுடைய உரிமை அது. ம். இப்போ அது ஜனநாயகன் படத்துக்கே ம். நீங்கள் எல்லா வாதங்கள் பிரதிவாதங்களை கேட்டுட்டு ம். ஜட்ஜுமெண்ட் ரிசர்வ்டுன்னு இருக்கு. ம். அது அவர்களுக்கான உரிமை. ம். நாளைக்கே கொடுங்க கேட்க முடியாது. ம். நீதிபதி கேட்குறாரு, நீங்கள் வந்து சென்சார் சான்றிதழை வாங்கிட்டு தான் நீங்கள் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கணும். ம். இல்ல இது வழக்கமா இருந்தாலும் சார், இப்போ நடைமுறையில என்ன இருக்குன்னா வந்து பல படங்கள் இப்ப இன்னைக்கு இல்ல. விஜய் படத்தோட இது மட்டும் இல்ல. பல படங்கள் பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வருது, தீபாவளிக்கு வருதுன்னு அது சமீப காலமா இருக்கக்கூடிய நடைமுறை தானே சார்? எது நடைமுறை? அதாவது இருங்க, நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற நடைமுறை ஆ. போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்காமல் பொதுக்கூட்டம் போட முடியுமா? முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? ம். பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எங்கே போய் பர்மிஷன் வாங்கணும்? போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுக்கணும். ம். எழுதி கொடுத்து இன்ஸ்பெக்டரு ம். கைது போட்டு கொடுத்து நீங்கள் கூட்டம் நடத்திக்கலாம்னு சொல்லணும். இல்ல ஏன்னா விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் அந்த தடை? இல்லைங்க, விஜய் படத்துக்கு இல்லை, சட்டம் உலகத்துக்கானதுங்க. கரெக்ட் சார். சட்டம் இல்லை முழுவதும் இல்லை, அதாவது ம். மற்ற படங்கள்ல இந்த கேள்வி வருதுல்ல. இல்லை இல்லை இல்லை, மற்ற படங்கள்ல பொழுதுபோக்கு இருக்கு, காமெடி இருக்கு, இதுல அரசியல் இருக்கு. அது நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீ என்னை விமர்சனம் பண்ணியிருக்கிற அதனால உன்னை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. யார் அப்படின்னு தாவேக்கா சென்சார் அதிகாரிகள் விமர்சனம் பண்ணியிருக்காரா? இல்ல சார், இப்போ தாவேக்கா கேக்குறாங்கல்ல, இப்போ நீ அதை நேரடியா சொல்லிட்டு போனேன், உன்னை நான் விமர்சனம் பண்ணதுனால இல்ல உன்னுடைய யார் விமர்சனம் பண்ணாங்க? உன்னுடைய அரசனா இருக்கக்கூடிய மத்திய பிஜேபி நான் விமர்சனம் பண்ணனால தடுக்கிறேன் அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு இல்ல, அது அப்படின்னு தாவேக்கா இல்ல இல்ல, தாவேக்காக்கு அரசியலே தெரியாம சட்டமே தெரியாம சொல்றாங்க. ம். இதுல பாஜகவுக்கும் தணிக்கைத்துறைக்கும் சம்மந்தமே இல்லை. தணிக்கைத்துறை என்பது தணிக்கைத்துறை அதிகாரிகளுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு என்ன வேலை? இது சட்ட ஒழுங்கை பாதிக்கும், இது கலாச்சாரத்தை பாதிக்கும், இப்படி இது முடிவு பண்ணணும், முடிவு செய்வர்கள் தான். அப்போ ஒரு தணிக்கைத்துறை சென்சார் போர்டு உறுப்பினர் அதை மறுக்கிறார். அப்போ மறுத்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நீங்க எல்லாத்தையுமே வெட்டணும். இல்ல ஏற்கனவே வெட்டிட்டாங்கல்ல சார், அவங்க சொன்னதை வெட்டிட்டாங்க. நீங்க வெட்டுவது யார் முடிவு பண்றது? விஜய் முடிவு பண்றதா? விஜய் முடிவு பண்றது. சென்சார் சொன்னதை இவங்க வெட்டி முடிச்சாங்க. வெட்டி முடிச்சு சமர்ப்பிச்ச பின்னாடி மறுபடியும் ஒருவர் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஒரு தணிக்கைத்துறை தணிக்கைத்துறை உறுப்பினர்ல ஒருவர் என்ன பண்றாரு? அதை எதிர்ப்பு ஒருத்தர் எதிர்த்தாலும் மறுபடியும் அது பிரிவியூக்கு போகும், ரிவ்யூக்கு போகும். இதுதான் சட்டம். எல்லாமே சட்டப்படிதான் நடக்குது. எல்லாமே பிஜேபி இல்லன்றீங்களா? பிஜேபி இல்ல. நீங்க விஜய்க்கு எல்லா பக்கம் பிஜேபி இருப்பதாக நினைக்கிறார். அவர் நினைக்கிறாரா இல்ல அவர் சார்ந்தவங்க நினைக்கிறாங்க? இல்ல, அவர் சார்ந்தவர்கள் ஒரு பொருட்டே அல்ல. இது விஜய் தானே முடிவெடுக்கக்கூடிய ஆளு. கடைசி தொண்டனா ஜனநாயக படத்துல 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறா? சொந்த காசு விஜய் இது. அவர் சார்ந்து இருக்கவங்க யாரு? புஷி ஆனந்தா இல்ல புஷி ஆனந்த் கார் ஓட்டுறவரா? அவர் முடிவு பண்ணா படம் வராம இருக்குமா? இப்ப இன்னொரு பக்கம் என்ன 500 கோடியை நாங்க வந்து ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்ப நாங்க வந்து நிர்கதியா நிக்கிறோம்னு அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லுது. அதுக்கு என்ன? தயாரிப்பு நிறுவனமே போலி நிறுவனம். இந்த பணம் ஒட்டுமொத்தமா விஜயுடைய சொந்த பணம். அந்த தயாரிப்பாளர் 1 கோடி ரூபாய்க்கு மேல படம் எடுத்ததாகவே வரலாறு இல்ல. நேத்து எடுக்கல சார், இன்னைக்கு எடுக்கலாம்ல. நேத்து எடுக்கல, நேத்து வரைக்கும் எடுக்கல, இன்னைக்கு எடுக்கலாம்ல. இல்ல, இப்போ நீங்க சைக்கிள் ஓரம் திடீர்னு எப்படி ஒரு BMW கார் வாங்க முடியும்? சொல்லுங்க. இல்லைங்க, நேற்று சைக்கிள் போனானுங்க, இன்னைக்கு BMW வாங்கிட்டாங்கன்னா எங்க கொள்ளையடிச்சிட்டு வந்துருக்கு, பேங்க் உடைச்சிருக்கணும், ஏதாவது ATM உடைச்சிருக்கணும். இல்ல ஒரே நாள்ல நடக்கல இல்ல சார். அப்புறம் எவ்வளவு நாள் நடந்தது? நீங்க சொன்ன அந்த 1 கோடி சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து இவங்க இந்த 500 கோடியா மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் இடைவெளின்னு பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதை தான் தாவேக்கா சொல்றாங்க. இல்ல, தாவேக்கா சொல்றது பூரா நியாயமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா தாவேக்காவுடைய அரசியல் பூராமே எல்லாமே தற்கூரி அணில் குஞ்சு அரசியலாக தான் இருக்கு. பக்குவம் இல்லாத அரசியலா இருக்கு. ஏன்னா பக்குவம் இருந்தா 41 ரூபாய் செத்து போயிருக்க மாட்டான். அதுக்கு காரணமே நாங்க இல்லைன்றாங்க அவங்க. ஆமா, எதுவுமே விஜய் அங்க போகவே இல்லை, யாருமே கூட்டமே கூடல, அவனா தற்கொலை செத்து போயிட்டான். சார், கூட்டம் கூடுறது இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபெமிலியரை பார்த்து உங்க மேல மக்கள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஓடியாருவாங்க, கூட்டம் சரி இருவாங்க. அது பாதுகாப்பு குறைபாடுங்கிறது தானே அவங்க குற்றச்சாட்டு. பாதுகாப்பு நீங்க சரியா கொடுக்கல, அது மறுபடியும் கூட்டம் வந்தது ஏன் தப்பான்னு கேட்கிறாரு.
கூட்டம் வந்தது அவர் தப்பு இல்லை. இப்ப எம்ஜிஆர் கூட்டம் இல்லை இல்லை வந்தது. வர அது இல்லை, அதாவது ம். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், வர்ற வழியில் பூரா பேசிட்டு மக்களை பூரா திருப்பி அனுப்பிட்டே வருவார். ம். கூட்டம் ஒரு இடத்துல ம். நெருக்கமாக சேர விட மாட்டார். ம். ஆனால் விஜய் ம். 2 மணிக்கு பேசுவார்னு பத்திரிகை விளம்பரம். ம். 2 மணிக்கு எங்கே புறப்பட்டார், சென்னையிலேருந்து. அப்போ ம். இது யாருடைய தவறு? ம். யாருடைய தவறு? நீங்கள் அந்த கூட்டமே திரைப்படம் எடுப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டம். ம். உள்ள பூராமே திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்து சிஸ்டத்தில் அந்த கூட்டத்தை பூரா ம். ட்ரோனை பறக்க விட்டு படம் எடுத்திருக்கான். இது யாரு தப்பு? அது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு. சிபிஐடியே இப்போ மாட்டிட்டு இருக்கு. ம். துல்சார் மேத்தா இந்தியாவுக்கே பெரிய சொலிசிட்டர் ஜெனரல் எதுக்கு வர்றாரு ஜனநாயக படத்துக்கு? ம். இந்த படத்துக்கும் கரூர் கூட்டத்துக்கும் ம். சம்பந்தம் இருக்கு. ம். ம். நீங்க சினிமாக்கார எப்பவுமே செயற்கையா இருப்பான், ம். எம்ஜிஆரை தவிர. ம். கூட்டத்தை கூட்டு 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 ம். வரும்போது ஒரு 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 5 லட்சம் பேர் இருக்கணும். ம். மக்கள் சாவுறான், தண்ணி இல்லை, குழந்தை ஊட்டி ஏன் அதெல்லாம் கவலை இல்லை. ம். நான் வரும்போது கூட்டம் கலகலன்னு இருக்கணும். ம். இதுக்குத்தான் இப்போ ம். டெல்லி இப்போ பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்துருக்கு. அந்த காருக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொன்னீங்க திரைப்பட குழுல இருந்ததுன்னு, இன்னொரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க திரிசா உள்ள இருந்தாங்கன்றாங்க. இல்லை அதெல்லாம் போய் திரிஷா இருந்தா, நயன்தாரா இருந்தா, ம். அதெல்லாம் அதிகமாக அந்த சவுக்குமாரி ஆட்கள் சொல்றது. நீங்கள் அது ஒரு திட்டமிட்ட சினிமா படப்பிடிப்புங்கிறதா விஜய் மேல அப்போ அந்த திரிசாங்கிற விஷயம் வந்து திட்டமிட்டு இல்லைங்க. அது ஒரு பரப்பப்படுது. நடிகை, அது அவருடைய சொந்த விஷயம், அது மக்களை பாதிக்காது. பாதிக்கிறது இருக்குது. அந்த பேரை அவமானப்படுத்துற விஜய் பேரை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி இல்லைங்க, அது எல்லாமே அவமானப்படுத்துறாங்க. ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு, ஜானகி ம். இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ம். இது போன்ற சர்ச்சைகள்லாம் சாதாரணம். ம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ம். இந்த கூட்டத்தை திட்டமிட்டு ம். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 6 மணி வரைக்கும் கூட்டத்தை ம். செயற்கையாக கூட்டியது ஒரு பெரிய வரலாற்று தவறு. கூடவே கூடாதுன்றீங்களா? தலைவர்னா ஒரு கூட்டம் கூடிய செத்து போயிட்டானே, சாகாம இருந்தா பிரச்சனை இல்லையே. ம். மனிதர் உயிரை பலி கொடுத்து தான் கூட்டம் கூட்டுவீங்களா? இல்ல இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னா, எந்த தலைவர் வந்து தன்னுடைய தொண்டர்களோ தன்னுடைய நலம் விரும்பிகளோ சாகணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்னு விஜய் ஆதரவு தானே குரல் கொடுத்திருக்காரு. அப்ப எப்படி செத்து போயிட்டாங்க? அப்ப அவங்க சொல்றது பாதுகாப்பு குறைபாடுதுன்றாங்க. பாதுகாக்கணும். அப்ப ஒரு 5 லட்சம் போலீஸ் இறக்கி இருக்கணுமா? தப்பு என்ன இருக்கு சார்? கூட்டம் இந்த 5 மாதிரி லட்சம் போலீஸ் இறக்கிடலாம். இல்ல சார். நம்மளுடைய தேவை அறிஞ்சு செயல்பட அதாங்க வேண்டியது. தேவை. அதாங்க இப்ப 10,000 பேர் விளையாட 10,000 போலீஸ் அப்படியா? அப்படி இல்ல சார். தேவை அறிஞ்சு இல்ல நீங்க எல்லாம் ஏங்க அங்க இடத்துல எஸ்பி இல்ல கலெக்டர் விஜயுடைய முதல் மீட்டிங் அது கிடையாது. அது இருங்க. அதெல்லாம் எஸ்பி கலெக்டர் அங்க இருக்காங்களா இல்லையா? ம். அவர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? ம். தெரியாது. அப்போ இல்ல விஜய் அதுதான் சார் இங்க கேள்வி என்னன்னா, விஜய் வந்து அன்னைக்கு தான் முதல் தடவை மாநாடோ இல்ல மீட்டிங்கோ போடுறாரு. அதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லையா? கூட்டம் கூடலையா? அப்ப இங்க மட்டும் கரூர்ல மட்டும் நடக்குது அப்படின்றதுதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. கரூர்ல மட்டும் எப்படி சாவாங்க அப்படின்னு ஒரு கேக்குறாங்க. கரூர்ல தான் அந்த வேலுச்சாமிபுரத்துக்குள்ள ஒரு 10,000 பேர் கூட இடத்துல ம். 1 லட்சம் பேரை கூட்டினீங்க. இது விஜயுடைய தப்பா, மக்களுடைய கூட்டமா, இல்ல அதை பாதுகாக்க அரசாங்கத்து கூட்டமா? விஜய் தான் குற்றவாளி. ஆ. எத்தனை மணிக்கு வரலன்னு சொன்னீங்க? அது தொடர்பான தகவல் வந்து காவல்துறைக்கு நாங்க தெரிவிச்சோம். இந்த மாதிரி டிலே இருக்கு இதெல்லாம் தெரிவிச்சோம். ஆமாங்க, நான் 2 மணிக்கு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 மணிக்கு வருவோம்னு அதை தெரிவிச்சிட்டாங்களா? இப்ப விஜயுடைய தவறு தான் முற்றிலும் 100% விஜயோடைய தவறு தான். ம். 2 மணிக்கு வந்திருந்தா 2 மணிக்கு பார்த்துட்டு போயிருப்பான். ம். காலையில 6 மணிக்கு போனவன் ராத்திரி 6 மணிக்கு தான் பார்த்தான். அப்ப அந்த கூட்டம் அங்கேயே நிக்குது, நகராம. மேலும் மேலும் கூட்டம் வந்துட்டே இருக்கு. ம். அது வேலுச்சாமிபுரம் லேபர் ஏரியா. ம். சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு அவ்வளவு பேர் வந்து கூடுறான். அப்ப இதெல்லாம் யார் தப்பு? ம். கூட்டம் கூடுன்னு விஜய் ரசிக்கிறார். ம். சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கருத்து சொல்றாரு. விஜய் வந்து அடி பண்ணிக்கிறதா வரலாறே கிடையாது. அவர் வந்து அடி பண்ணிய மாட்டாரு. அதுதான் அப்படின்ற ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றாப்புல. அது மட்டும் இல்லாம 2026ல அவர் தான் சிஎம். கூட்டணி யாரு வேணான்னு போய் சேர்ந்துக்கிட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாப்பு. இல்லை, ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து ம். விஜயுடைய கருத்தாக இருந்தா ம். இந்த கருத்துக்கு எதிர்கருத்தே இல்லை. ம். இப்போ விஜய் சொல்லிட்டார், ம். இந்த 3 கட்டளை விஜயுடைய கட்டளை. ம். பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாது, ம். கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடாது, ம். சினிமா பற்றி ஜனநாயகம் பற்றி பேசக்கூடாது. ம். 3மே இந்த கேள்விக்குள்ள தான் இருக்கு. ம். இந்த கேள்விக்குள்ள தான் இருக்கு. ம். இதை விஜயே சொல்லிட்டா வேலை முடிஞ்சுதே. ம். ஏன் ஆதவ அர்ஜுனா விட்டு சொல்ல வைக்கிறார்? அதுதான் சார் அவர் வாய் திறக்காத காரணம். கிட்டத்தட்ட 40 நாள் ஆக போகுது. இன்ன வரைக்கும் எதுவுமே பேசாம இருக்காரு. பயம்தான், திகார் பயம். ம். திகாரில் பிஜேபி அடைச்சிருவோம். ம். கரூர் சம்பவத்துக்கு ஏவன் குற்றவாளியா ம். விஜய் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதுதான் அவருடைய பயம்.
இல்ல ஒரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் இவர் அழுத்தம் திருத்த சொன்னா நாங்க அடிபணிய மாட்டோன்ற மாதிரி இல்ல இல்லை, சொல்ல. அடிபணியில் நல்லது தான். அடிபணிந்தால் ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, கட்சி போச்சு, எல்லாம் காணாமல் போச்சு. விஜய் காந்தை போல. அப்ப மிரட்டுறீங்களோ அப்படின்னு கேக்குறேன். அப்ப மிரட்டுறீங்களோ இப்ப நீங்க அதிகாரத்தை புடிச்சதுனால எங்களை மிரட்டுறீங்களோ அப்படின்ற மாதிரி கேக்குறேன். இல்லை, இது யார் மிரட்டினாங்க இதில்? எந்த மிரட்டலும் அதிகாரப்பூர்வமாக இல்லையே. கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். வரலைன்னா நீங்கள் தனியாக நில்லுங்க, இல்ல அவ்வளோதான். அதோடைய வெளிப்பாடு தான் ஜனநாயகம் படத்தை இல்லை இல்லை, அது வெளியிட சட்டம் தன்னுடைய வேலையை செய்யுது. மாட்டேங்கிறீங்க. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுது. சிபிஐ விசாரணை வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. இல்லை, அது நீங்கள் 41 பேர் இறந்ததுக்கு திமுகவை விசாரிக்க முடியும்? இல்லை அதிமுக போய் விசாரிக்க முடியுமா? இல்லை பாமக விசாரிக்க முடியுமா? நீங்கள் தான் கூட்டம் கூட்டி உங்களால தான் அவளுக்கு சாவு நடந்திருக்கு. நீங்கள் தான் 41 பேர் வர வச்சு பணம் கொடுத்துருக்கீங்க. அப்போ கூட தானே விசாரிக்கணும். யார் குற்றவாளியோ குற்றவாளியை தான் விசாரிக்கிறோம். குற்றம் நடந்ததுக்கான காரணகர்த்தா யார் அவரை தான் விசாரிக்கணும். அப்போ நான் அடிபணிய மாட்டோம்னா விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்றதை எடுத்துக்க முடியாது. அதனால நீங்கள் விஜய் உண்மையாகவே கூட்டணிக்கு வராமல் தனித்து நின்றால் விஜய்க்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. கூட்டணிக்கு வந்து பயந்து திகாருக்கு போயிட்டாருன்னா கட்சியும் காணாமல் போயிடும், ஆளும் காணாமல் போயிடுவார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.